இதுவுமே யாருமே இப்போ நேச்சுரலாக இருக்கிறது இல்லை. நானுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துக்க தான் செய்வேன். அதாவது நான் ஸ்டார்டிங்கே ஹீரோயின் கிடையாது, நான் நடிக்க இல்லை. நான் சின்ன சின்ன கேரக்டர் நிறையா மூவிஸ் பண்ணியிருந்தேன். ஃபேன் வச்சு எப்படி ஒரு முடி எப்படி தன்னாவில் பறக்கும், அதுக்குன்னா ரெக்கையாக இருக்குது பறக்க. சீரியஸாக நானும் வண்டி ஓட்டி ரீல்ஸும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மூவியில் காட்டும்போது பக்காவாக காட்டுவாங்கல்ல. சீரியலில் பண்ணுறவங்க அழுதுகிட்டே பண்ணுவாங்க ஹீரோயினாக, படத்தில் பண்ணுறவங்க சந்தோஷமாக ரொமான்டிக் அப்படி இப்படின்னு நிறையா ஜாலியாக போகும். ஹீரோயினுக்கு வந்து அப்படியே இறங்குவாங்க, ஃபேன் வச்சு அப்படியே இங்கே கீழே வச்சுருவாங்க, அப்படியே பறக்கும். வெல்கம் டு யுவர் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, இவங்களை நீங்கள் கண்டிப்பாக நிறைய சின்ன திரையில் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து சீரியல்ஸை நடிச்சிருக்காங்க. 100% நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டாங்க. ஸோ பிக் ஸ்க்ரீனில் வரலாறு முக்கியங்கிற படத்தில் வந்து சூப்பரான ஒரு காமெடி ரோல் பண்ணி அசத்தியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஆக்ட்ரஸ் மலர் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹாய் மலர், எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி, நீங்கள் பண்ண ஒர்க் நிறையா, அதை பற்றி லைக் கம்ப்ளீட்டாக நான் A to Z நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலேயே தெரிஞ்சுக்கலாமா? வாவ். ஓகே, ஸோ ரெடியா? ரெடி. சூப்பர். ஸோ வரலாறு முக்கியம் அந்த படத்துலேருந்து ஆரம்பிப்போம். பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. ஓ சூப்பர். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல் இருக்குது உங்களுக்கு. பொதுவாக வந்து ஹீரோயின் வந்து எப்பயுமே மோஸ்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்டிக் ரோலாவோ இல்லை ஒரு இன்டென்ஸ் ரோலாவோ பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி நிறைய சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏன் காமெடி ரோல் சூஸ் பண்ணீங்க? அதாவது நான் ஸ்டார்டிங்கே ஹீரோயின் கிடையாது, நான் நடிக்க இல்லை. நான் சின்ன சின்ன கேரக்டர் நிறையா மூவிஸ் பண்ணியிருந்தேன். அது யாருக்கும் என்னை சுத்தமாக தெரியல. அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம நடித்தா கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து எனக்கு இந்த ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கல, அப்புறம் நானாக கேட்டு தான் வாங்கினேன். ஓகே, கேட்டு வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. நிறைய பேர் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்டயே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தானே அன்னைக்கிளி அப்படின்னு. ஆமாம் நானே தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் ஃபுல் காமெடி, அது ஃபுல் காமெடி. ஸோ நீங்கள் சொன்னீங்களே நானாக போய் அப்ரோச் பண்ணி கேட்டுக்கிட்டேன். ஆமாம். ஸோ அப்படியே எப்படி பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அது வந்து நான் தான் வாய்ப்பு தேடி போனேன். இந்த மாதிரி ஆடிஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போது இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்லை சார் நானே பண்ணுறேன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லி நான் பண்ணேன். அது அப்படியா? அது காமெடி. ஏன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க உங்களை? அது கொஞ்சம் ரொமான்ஸ் வரும், அதனால நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அந்த ரொமான்டிக்கே வைக்கவே இல்லை, காமெடியாகவே ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இந்த ஒரு படத்தில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. ஸோ ஸ்மால் ஸ்க்ரீனோட ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ரொம்ப சூப்பர். ஓ, என்னை ஹீரோயின் ஆக்குனது வந்து ஸ்மால் ஸ்க்ரீன். ஓகே, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த பயணம்? எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமாய் தான் எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து, நடித்தா ஹீரோயினாக நடிக்கணும், அந்த நடித்தா ஹீரோவாக நடிப்பேன்னு அந்த காமெடியில் வரும்ல, அதேமாரி எனக்கும் ஆசை. எல்லாருக்கும் உள்ளது தான், எனக்கு மட்டும் இருக்காது இல்லையா, அப்போ உங்களுக்கு கூட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் ஆசை ஹீரோயினாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஒரு ஆக்டிங் சினிமா அப்படின்னு வராங்கனாலே ஃபீமேல்ஸ்க்கு லேடிஸ்க்கு, அதாவது இந்த ஃபீல்டே ரொம்ப வந்து ஓகே அப்படின்னு ஃபேமிலியில் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எப்படி? எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஓ, சித்தப்பா டைரக்டரு யாருமே இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ வரலாறு முக்கியம் அது வந்து ஒரு காமெடி ஜான்ரா இல்லையா? ஸோ பொதுவாக வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் காமெடியே சென்ஸே இல்லை, இதுக்கு எங்கே காமெடி பண்ண போதுங்க, இதுக்கு மொக்க காமெடி தான் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இருக்குது நம்ம எல்லாரு மேலேயும். ஸோ அதை நீங்கள் எப்படி கிராக் பண்ணீங்க? எப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக காமெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம ரீல்ஸ் பண்ணாலோ டிக்டாக் அப்போலேருந்து நம்ம பண்ணால் கூட ரீல்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் ஃபேமிலி, எங்கள் பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து காமெடி தான். ஃபேமிலியே சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவீங்களா? ஃபேமிலியே சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவோம், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அப்படி பார்க்கும்போது எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, இது காமெடி தான் அது இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆடிஷன் போயிருந்தேன். அவங்க வந்து காமெடி கலந்து ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கிளாமர் இருக்கும் அப்படின்னாங்க. டைரக்டர் வந்து இல்லைம்மா இந்த கேரக்டர் உனக்கு நாங்கள் கொடுக்கல, நீ வந்து வேற பார்த்துக்கோ அப்படின்னாங்க. நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போனேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், இல்லை சார் இந்த கேரக்டர் நானே பண்ணுறேன் சார்,
எனக்கே கொடுங்க, நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது எதுக்கு மிஸ் பண்ணணும்? கண்டிப்பாக இறங்கி போய் கேட்கறதுல என்ன இருக்குது? ஆமாம், அதனால நம்ம ஏன் கௌரவம் பார்க்கணும்? நானே போய் அவர் டைரக்டர்கிட்ட கேட்டேன், நானே பண்ணுறேன் சார், கிளாமராக இருந்தாலும் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அந்த சொன்ன ஒரு ரீசனுக்காண்டி அவர் கிளாமர் வைக்கவே இல்லை, காமெடி மட்டுமே ஃபுல்லாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு நல்ல ரீச் இருந்தது. அன்னக்கிளின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தது, நல்லா ரீச் இருந்துச்சு. நீங்கள் இப்போ இந்த கிளாமர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? கிளாமராக இருந்தாலுமே இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் எடுத்துட்டார் அந்த கிளாமரை. ஆனால் உங்களுக்கு கிளாமர்னா ஓகே, இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு எனக்கு. இல்லை கிளாமர் ரோல்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும் இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி கிளாமர் ரோல்னா ஓகே? நான் பயங்கரமான கிளாமர்லாம் பண்ணியிருக்கேன், படத்தில் இல்லை, ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் என்னோட பிரதர் என்ன பண்ணா, இந்த மாதிரி நீ போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டான். ஓகே. இப்போ ரொம்ப ஹோம்லியாக நல்ல பொண்ணாக போட்டுட்ருக்கேன். அதனால் இப்போ கிளாமர் மூவியில் வந்தானே நான் பண்ண வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே, நான் பண்ண மாட்டேன். எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, கிளாமர் பண்ணாத. ஏன் இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலி கிளாமரும் ஒரு ஜான்ரா தானே. இப்போது ரொமான்டிக்கு, த்ரில்லரு, க்ரைம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரோல்லையுமே ஒவ்வொரு கேரக்டர் தேவைப்படுற மாதிரி ஒரு ரொமான்டிக் படத்துக்கோ இல்லை கிளாமர் ரோல் தேவைப்படுதுங்கிறது ஒரு கதையில் தேவைப்படுற விஷயம் தானே. அப்படி நீங்கள் பார்க்கலையா? அது கரெக்டு தான், என்னோட ஃபேமிலி கண்டியாது வேணான்ட்டு சோகம் ஆயிட்டிங்க உடனே. ஓகே ஃபைன். இல்லை கிளாமர் அப்படின்னா பண்ணலாம், தப்பு இல்லை. மெயினாக கிளாமர்னா பண்ணலாம், சும்மா இப்படிங்கிறதுக்குள்ளே போனால் அது நமக்கு செட் ஆகாது. அப்போ ஒருவேளை நீங்கள் பண்ண படத்துலேயே அந்த காமெடி கலந்த கிளாமர் இருந்திருந்ததுன்னா நான் பண்ணிருப்பேன். நான் சொல்லிட்டு தானே போனேன் டைரக்டர் கிட்ட, பண்றேன் நான் தானே சொன்னேன். ஓகே, கண்டிப்பா நான் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ஓகே, சோ as a ஹீரோயின் இப்போ நீங்க அப்கமிங் ஹீரோயினா வந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த சீரியல்ல ஏன்னா ஆடியன்ஸ் பாக்குறவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க, ஒரு மூவில கூட ஹீரோயினா பார்க்கலையே, போய் சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஸ்கிரீன்ல வந்தாலே எங்களுக்கு ஹீரோயின் தாங்க. கரெக்ட் தான். கரெக்டா? சோ உங்களை ஹீரோயின் தானே கூப்பிடணும் நானு. என்னன்னு சொல்றது உங்களை சொல்லுங்க. இல்லை, என்னை காமெடியாவே நீங்கள் கூப்பிடலாம். சரி, ஓகே ஃபைன். ஆமாம், காமெடி ஆர்டிஸ்ட். காமெடி ஆர்டிஸ்ட் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதான் பிடிச்சிருக்கா? சரி, காமெடி ஆர்டிஸ்டாக இருக்கிற மலர், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ரோல் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது? அடுத்து நல்ல ஹோம்லியாக ஒரு ஹோம்லியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இவங்க. கிளாமர்லாம் நான் விட்டேங்க, நான் ஓப்பனாக சொல்ல போனால் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் கேட்குறாங்க கிளாமர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூவிலே கேட்குறாங்க, வாய்ப்பே கிடையாது. அதனால் எனக்கு நல்ல ஹோம்லியாக புதுசாக கல்யாணம் பண்ணி நடித்தா எப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசை. புதுசாக கல்யாணம் பண்ணி நடிக்கிற மேரிட் கப்புள். ஓகே, அந்த மாதிரி நடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியலில் கூட நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சீரியலில் கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு அதாவது க்ரைம் த்ரில்லர் மூவியா இல்லை வந்து ஒரு ரொமான்டிக் மூவியா இல்லை இந்த பேய் படமா, எந்த ஆக்ஷன் மூவியா, அந்த மாதிரி எந்த படத்தில் இருக்கு? நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேய் மூவியெல்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் தெரிய மாட்டேன் நான். எப்படி பேய் எப்படி தெரியும்? ஃபுல்லாக மேக்கப் போட்டுறாங்கல்ல, எப்படி தெரியும்? தெரியாது. ஆனால் நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? நான் அப்படின்ட்டு. அதான் நான் தான் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ மேக்கப் போடாமலே பேய் மாதிரி தான் இருக்கேன்றாங்க. வாவ், வெரி குட், நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய ஹீரோனா இதை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறீங்களே எப்படி கேமரா முன்னாடி? அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கோவை சரளா அம்மாவுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸ் வந்து எந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுமே வந்து பிடிக்கலங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து அடுத்ததாக அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு நான் இன்னும் வரவே இல்லை, இன்னும் பாதி கூட நான் வரல, 100க்கு பாதி கூட நான் வரவே இல்லை. எனக்கு என்ன ஆசை இல்லையா நான் நடிக்கணும்னு? எனக்கு ரொம்ப ஆசை. யார் கூப்பிட்டாலும் காமெடியில் கண்டிப்பாக நான் போய் பண்ணுவேன். ஓகே, பட் உங்களுக்கு ஒரு மெயின் ஹீரோயினா, ஒரு மெயின் சீரியஸான லீட் ரோலு அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களை காமெடியாக பார்க்குறது எப்படி? பார்க்க முடியாதுல்ல, மக்களுக்கு வந்து அது ஒரு பதிவாயிரும்ல, இவங்க ஒரு ஹீரோ ரொமான்டிக்காக டூயட் பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு பெரிய வாய்ப்பு வருது, நீங்கள் பெரிய பிக் ஸ்க்ரீனில் ஒரு நல்ல ஹீரோ நல்ல இயக்கத்தில் நல்ல படத்தில் வரீங்கன்னா தென் நெக்ஸ்ட் நீங்கள் காமெடி ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஈஸியாக கேட்டீங்க, அது நான் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சீரியஸாக அதாவது ஹீரோயின் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடிச்சிட்டேன். அதேமாரி காமெடி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதேமாரி பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது எனக்கு. பெரிய ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீன். ஆமாம், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், பெரிய ஆளாக வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது.
ஓகே, ஆ கண்டிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிவியில் சீரியல்ஸ்ல எல்லாம் நீங்கள் நிறைய ரோல் பண்ணியிருக்கிறீங்க. ஆ இந்த சீரியலோட ஒரு ருட்டீன் இருக்குது தெரியுமா? ம். அதுக்கும் ஒரு படத்தில் இருக்கிற ருட்டீனுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அது சீரியலில் வர ஆக்ட்ரஸுக்கும் படத்தில் வர ரெகுலர் ஆக்ட்ரஸஸ்க்கும், இந்த 2 ஆக்ட்ரஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதாவது மூவியில் பண்ணுறவங்களுக்கும் சீரியலில் பண்ணுறவங்களுக்குமா? சீரியலில் பண்ணுறவங்க அழுதுகிட்டே பண்ணுவாங்க ஹீரோயினா. படத்தில் பண்ணுறவங்க சந்தோஷமாக ரொமான்டிக் அப்படி இப்படின்னு நிறையா ஜாலியாக போகும். அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி ஆக்டிங்லாம் ஒன்று தான். ஓகே, ஆ ஆக்டிங் ஒன்று தான். ஆக்டிங் ஒன்று தான். ருட்டீன் சொல்லுங்கள், சீரியல் ருட்டீனுக்கும் சீரியல் ஆக்ட்ரஸ். சீரியல் வந்து நம்ம ரெகுலராக போயிட்டு இருப்போமா, செம்ம டைம் பாஸ் ஆகும். செம்ம டைம் பாஸ் ஆகுமா? ஆமாம், உண்மையாலுமா? சீரியஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து சீரியல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சீரியஸாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாமே நல்லா கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கும். மூவிஸ் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அதில் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோலாம் நடிக்கும்போது நம்ம அந்த ஃபன்னாக இருக்க முடியுமா என்னங்கிறது கொஞ்சம் நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக தெரியும். அது ஓகே. ஆமாம். இந்த மாதிரி யாருமே கிட்ட இந்த பதில் சொன்னதே இல்லை தெரியுங்களா? நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னா? ஆக்சுவலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மூவி தான் ஃபன்னாக இருக்கும், சீரியல் வந்து காலைல போனால் நைட் வரையும் அங்கேயே உட்காந்து. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் மூவி நான் நிறைய பண்ணதில்லைல்ல, புரியுதுங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஒரு 2 மூவி வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சீரியல் தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நான் அதில் உள்ளது தான் நான் சொல்ல முடியும். அடுத்து மேக்கப் பற்றி எல்லாம் சில சொல்லுங்கள். அதாவது இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது எப்படி ஆக்ட்ரஸஸ் எல்லாம்? ஏன்னா நீங்கள் எப்பவுமே டிவியில் லைட்லேயே இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் ஐவி எடுத்துக்கிறாங்கம்மா. எல்லாத்தையும் இப்படி போட்டு ஐவினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஐவினா ஒரு இன்ஜெக்ஷன், ஓகேங்களா? அதை எடுத்துட்டு க்ளோ ஆகிக்கிறாங்க. ஐவினா ஒரு இன்ஜெக்ஷன். ஆமாம், அதாவது ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றி. ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களா? எங்களுக்கு உடம்பு முடியலதான் ட்ரிப்ஸ் ஏற்றுவோம். இல்லைடா, இப்போ வந்து ஐவிங்கிறது வந்து ஒரு இன்ஜெக்ஷன், ஓகேவா? அதை போட்டோம்னால க்ளோ ஆகிடுறாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள்? எனக்கு அந்தளவு வசதிகள் இல்லைம்மா. ஃபேஷியல் பண்ணிப்பேன், நான் ஐவி எல்லாம் எடுக்க முடியாது. எனக்கு ஒன்று புரியுது. அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோடனே இப்போ என்னோட ஸ்கின் கலர் ஒன்று இருக்கு, இப்போ மாறிடும், போட்டோடனே மாறிடும். ஓகே. ஸோ அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு? அதிகம், அதனால தான் நான் பண்ண மாட்டேன். ஓகே, எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும்? ஏன்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா. 1 lakh 2 lakh அந்த மாதிரி. அதாவது ஒரு இன்ஜெக்ஷனா? இல்லைடா, மந்த்லி பண்ணணும். அது மந்த்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா? ஆமாம். என்னங்க, நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்து 25,000 ஒரு இன்ஜெக்ஷன். 25,000 எனக்கு தெரியும். ஆமாம். ஃபேஸும் வந்து ஒரு கண்ணு மூக்கு வாய் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் மாற 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 ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்படி? அது இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷனா? ஆமாம், எதுவுமே யாருமே இப்போ நேச்சுரலாக இருக்கிறது இல்லை. நானுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துக்க தான் செய்வேன். அதுக்குன்னு எல்லாம் எடுக்க முடியாது இல்லையா? ஃபேஸ் மாறிடும், டோட்டலாக மாறிடும், நல்லா இருக்காது. ஓகே. ஸோ உங்களோட ஸ்கின் கேர் என்னது? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. கோகோனட் ஆயில் தான் நான் போடுவேன். ஃபேஷியல் பண்ணுவேன். ஓ, கோகோனட் ஆயில் ஃபேஷியல் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஓகே ஓகே. உங்களோட ஹேர் கேர் பற்றி சொல்லுங்கள் நெக்ஸ்ட். ஹேர் ஒன்றும் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டிங் தான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே நான் பண்ணல. சூப்பர். ஸோ நீங்கள் ஹேருக்கும் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை, இட்ஸ் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டீங்க? நார்மலாக நான் வந்து என்னோட ஹேர் தான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கூட இருக்காது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? கவர் பண்ணியிருக்கேன், பவுடர் தான் போட்டிருக்கேன். பவுடர் போட்டிருக்கீங்களா? பாண்ட்ஸ் பவுடர் ஹேருக்கும் வந்துருச்சா? இல்லை, சும்மா கலாய்க்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் அவ்வளோதான். சூப்பர். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஆக்டிங் பண்ணலை, நீங்கள் ஒரு நாள் ஒர்க்கில் இல்லை, ஷூட்டில் இல்லைன்னா பொதுவாக உங்களோட ரொட்டீன் என்ன இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா இல்லை வேறு என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி. நான் உண்மையே சொல்ல போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் இல்லை அப்படின்னா நான் சும்மா அந்த ஊர் சுற்றிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். சீரியஸாக எனக்கு வீட்டில் வந்து ஃபுல், அதாவது ஹவுஸ் கீப்பிங் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அது வேலை தான் என்னோடது. ஹவுஸ் கீப்பிங் இதுதான், அந்த வேலை வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க. அதாவது பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டி மாப் போடணும், சாமி பூஜை பண்ணணும், இதெல்லாமே இருக்குது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ எனக்கு வேலை தெரியாது, சுடு தண்ணி தான் வைக்க தெரியும் அப்படிம்பாங்க. வாய்ப்பே இல்லை. நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். குக்கிங் சூப்பராக பண்ணுவேன், சமைச்சிடுவீங்க. சூப்பர். ஆனால் நான் ஆக்சுவலாக வெஜிடேரியன் தான், நான்வெஜ்ஜே கிடையாது. வீட்டில் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே நான் தான் சமைப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி நான் தான் சமைக்கணும். நான் வந்து சமையலுக்கு அலுப்பு படவே மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக சமைப்பேன். ஓகே. குயிக்காக சமைச்சு முடிச்சிடுவேன். சூப்பர். ஸோ உங்களுக்கு லைஃப் கோல் என்னங்க? சரி கேட்போம், இதை கேட்போம் நம்ம. உங்களோட லைஃப் கோல் தான் என்னது? மலர் வந்து ஒரு வேற ஒரு இடத்துல இருந்தானே சிட்டிக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள். ஆமாம். ஸோ உங்களோட கோல் என்னது? என்ன சாதிக்க வந்திருக்கீங்க? இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு லைஃப் டைமில் இதை பண்ணிடணுன்ட்டு ஆசை?
அப்படி பார்க்க போனால் எனக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஆகணுங்க. ம். அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட்க்கு ஃபர்ஸ்ட் இன்கம் என்னது? இப்போ நீங்கள் லீட் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய இன்கம் என்னது? ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து ஒரு 700 பேமெண்ட்டில் தான் நான் பண்ணேன். என்ன சிரிக்கிறீங்க? சூப்பருங்க. 700 உங்களுக்கு சூப்பரா? இல்லை இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இல்லையா, அதை நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறேன். சரி, நான் இப்போ ஃப்ராங்காக சொல்லிடுறேன். நான் வந்து ஸ்டார்டிங் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு வெறும் 700 தான் சம்பளம். அந்த 700 வச்சு தான் நான் வீட்டுக்கு அனுப்பணும், நானும் சாப்பிட வச்சுக்கணும். அப்படிங்கும்போது அப்போ உள்ள பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, பசங்களோட டைம் பாஸ் பண்ண போயிடுவாங்க. நான் சீரியஸாக அப்படி கிடையாது. அந்த ஃபுல் அமௌண்ட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 100 வச்சுப்பேன். வச்சுட்டு நான் வாக்கிங்கில் தான் போவேன். அப்படின்னா ஷேர் ஆட்டோ இல்லைன்னா யாராவது பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு யாரையோ லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் கேட்டு நான் போவேன். அந்த மாதிரிலாம் நான் போயிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் இதை நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா அந்தமாரி போயிருக்கேன். அந்த காசு நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க, பில் எவ்வளோ வரும்? ஒரு 500 கண்டிப்பாக வந்துடும். 500, ஒரு 300, 200 கூட வரும் நார்மலாக சாப்பிட்டா கூட. அதெல்லாம் கட்டி சாப்பிட முடியாது என்னால். அதனால் நான் அம்மா உணவகம்னு இப்போ கூட இருக்குது, நிறையா இருக்குது. அதில் தான் நான் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போவேன். நான் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்குவேன் பேக்கில். அந்த பாக்ஸில் தான், அந்த பிளேட்டில் சாப்பிடாம நம்ம பாக்ஸில் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு போவேன். நான் வாங்கிட்டு கூட போவேன், அப்படிலாம் கூட போயிருக்கேன். ப்ரொடக்ஷனில் சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனாலும் அது மதிக்க மாட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை. நான் நிறைய டைம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன், ஷூட்டிங்கில் இருந்து நடிச்சுட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சாப்பாடு வரும். யார் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சீரியஸாக இதை இடத்துல நான் சொல்லி ஆகணும். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பாடெலாம் இப்போ கிடையாது, லேட்டாக சாப்பிட்லாம், எல்லாம் ஆர்டிஸ்ட்டு சாப்பிட்டது, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆர்டிஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ அதே ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னை அப்படி சொன்ன அவரே வந்து எனக்கு நான் இருக்கிற இடத்துல மேடம் இந்தாங்க ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அது எனக்கு நான் கஷ்டப்பட்டு தானே அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே வரணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் அதே இடத்துல அப்படியே இருக்காங்க. எல்லாம் முயற்சி பண்ணால் தான் பலன் கிடைக்கும் இல்லையா? அது யாருமே பண்ண மாட்றாங்க. நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படியே தான் இருக்காங்க, திட்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க. நான் யார்ட்டையும் திட்டு வாங்க விரும்பலைண்ணா, அதனால நான் அப்படியே வந்துட்டேன். சூப்பருங்க, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. சொன்ன எனக்கு தான் தெரியும் இது எப்படி சொன்னேன்ட்டு. ஸோ இன்னுமே நீங்கள் இன்கம் சொல்லவே இல்லையா? டிஜிட்ஸ் அது சொல்லணுமா என்னன்னு டிஜிட்டில் சொல்லுங்கள். ஜீரோ எத்தனை ஜீரோ? இப்போ நான் 2 0 வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இப்போ அது டபுள் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு, சொல்லுங்கள். அது சொல்லவே முடியாது, அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக பறந்துட்டுருக்கேன். பறந்துட்டுருக்கீங்க. இன்னொரு விஷயம், அதாவது நீங்கள் சொன்னீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் தான் அங்கே வந்து குயின் உங்கள் ப்ரொடக்ஷனில். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிடட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நான் வெளியில் போகும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கேட்பேன். நான் நார்மலாகவே கேட்பேன், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுமா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோ கூட ஒரு ஆக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது லாங் ரன்னில்? எனக்கு ஹீரோயினாக பண்ண ஆசை இல்லை, காமெடியாக பண்ண தான் ஆசை. காமெடியாகவே? காமெடி ஆர்டிஸ்ட்டு யார் கூட பண்ணுறேன்னான்னு கண்டிப்பாக நான் போய் பண்ணுவேன். அப்போ காமெடி ஆர்டிஸ்ட் மேலில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை, அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். காமெடியில் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்கும். இவங்க தான் அவங்க தான் எப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ஓகே ஓகே. ஸோ நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போட்டுகிட்டே வரீங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்னாலே ஒன்று மாடர்ன், ப்ரைடல், அப்புறம் வேறு என்ன ட்ரெடிஷ்னல், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் என்னது? எனக்கு வந்து மாடர்ன் தான். சீரியஸாக எனக்கு மாடர்ன் ஃபோட்டோ ஷூட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் அடுத்தடுத்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மாடர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ ஷூட் அண்ட் தென் கிளாமர். கிளாமரை தான் இப்போ நிறைய பேர் வந்து மாடர்னாகவும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி கிளாமரையும் மாடர்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பீங்க ஃபோட்டோ ஷூட்டில்? எனக்கு வந்து மாடர்ன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கிளாமராகவும் இருக்கும், மாடர்னாகவும் இருக்கும். ரொம்ப கிளாமராகவும் இருக்கக்கூடாது. இப்போ மண்டக்குள் ஓகேவா, புரியுதா? ஓகேவா, அதாவது நல்லா மாடர்னாக இருக்கணும், கிளாமராகவும் இருக்கணும், ஆனால் தெரியக்கூடாது எதுவும். அந்தமாதிரி ஃபோட்டோ ஷூட் நான் பண்ணுவேன். அப்போ யாரும் பார்க்காதீங்க, அப்போ தான் தெரியாமல் இருக்கு. கரெக்ட். டாட்டூ வந்து போடுறது ரொம்ப பிடிக்குமோ? மலருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா? ஆஃப்கோர்ஸ். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஆக்டிங்லையோ இல்லை ட்ரெஸ் வைஸோ இல்லை ஷூட்டிங் வைஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். சரவணா ஸ்டோர்ஸ் பண்ணியிருக்கேன். மதுரை, காரைக்குடி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உசிலம்பட்டி அந்த மாதிரி சில ஊர்கள் வில்லேஜ்லலாம் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோட்டோ தான் பேனர் வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் எனக்கு நீங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த பேசுவோம் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கஷ்டமா? எனக்கு கஷ்டம்னு சொன்னேன். அது பேசுறது எனக்கு அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு நான் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் முடியும் அப்படின்ட்டு அந்த நேரம் கற்றுப்பேன். வரட்டுங்கிற மாதிரி. ஆமாம். ஓகே. டான்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மலருக்கு? டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சொல்லி கொடுத்தா ஆடுவேன். ஓகே. இந்த ஐட்டம் சாங்ஸு, குத்துப்பாட்டு, இப்போலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு தான் வந்து தூக்கி விடுது படத்தை, அதுதான் வைரலாக போகுது. இப்போ ஊவான்டாவா அந்த பாட்டில் இருந்து இப்போ சோ 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 சோட்டு போயிட்டே இருக்கு. எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் சோ 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 தான் வருது, தெலுங்கு பாட்டு அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா? பக்காவாக பண்ணுவேன். இறக்கிறீங்க. ஆனால் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கூப்பிடுவாங்கன்ட்டு. கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் அந்த மாதிரி சோலோவாக டான்ஸ் கிளாமராக பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பண்ணுவீங்க. சூப்பருங்க. ஸோ சோலோவாக பண்ணுறதுலேருந்து ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் இப்போ ஒரு 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 ஹீரோயின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கும். லைக் ஹீரோயின் இப்போ ஹீரோ வந்து வருவார், அப்படி அந்த செவுத்தை வந்து வெடிச்சுட்டு அப்படி உள்ள வருவார், அதுதான் வந்து நம்ம கிளாப் தட்டுவோம். அவங்களுக்கு பைக்ல மேலெல்லாம் பறந்து வருவார், அப்படியெல்லாம் வருவாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம் வந்து பறக்க விட்டுருப்பாரு மியூசிக் டைரக்டரு. அது ஒரு பயங்கரமான ஓப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓப்பனிங்காகவே எல்லாருமே தியேட்டரில் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் இருக்குது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்களேன், என்ன பண்ணுவோன்ட்டு? ஹீரோயினுக்கு நார்மலாக பார்க்க போனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேன் வச்சு ஹேர் பறக்க விடுவாங்க. அது ஃபேன் வச்சு பண்ணுறீங்களா? ஐயோ, அது கூட தெரியாதா? உங்களுக்கும் தெரியாதா? உங்களுக்கு யாருமா? ஓகே, வெரி குட். அவருக்கு தெரியும். ஃபேன் வச்சு எப்படி ஒரு முடி எப்படி தன்னாவில் பறக்கும், அதுக்குன்னா ரெக்கையா இருக்கு பறக்க. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே இறங்குவாங்க, ஃபேன் வச்சு அப்படியே இங்க கீழே வச்சுருவாங்க, அப்படியே பறக்கும். எந்த ஹீரோயின் அழகா இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றேன் போட்டாங்க பாருங்க ஒரு கீழ் பதில். இல்லை, நான் அப்படி சொல்லலை. இப்போது மூவியில் வந்து ஹீரோயின் வந்து அழகாக நேச்சுரலாக யார் அழகாக இருக்காங்க? பிளாக்காக இருக்கவங்க தான் அழகாக இருப்பாங்க. ஒயிட்டாக இருக்கவங்க பிளாக்காக எந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்க உங்களை பொறுத்த வரையும்? ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் அழகாக தான் இருக்காங்க. நான் அவங்கள நேரடியாக பார்த்துருக்கேன். அழகாக தான் இருப்பாங்க. அவங்க அழகாக இருப்பாங்க. அவங்க சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலேன்னு நினைக்கிறேன். அழகாக தான் இருக்காங்க அவங்க. மலருக்கு வந்து ஒரு படத்துல ஒரு ஓப்பனிங்னா ஒரு இமேஜினேஷனா கேட்குறேன். ஒரு இமேஜினேஷனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஒரு பெரிய புல்லட் இருக்கணும். ஓகேங்களா? புல்லட்னா பெரிய வண்டி, புல்லட் தெரியாதா? சுடுற புல்லட் வண்டிங்க. அது வேற என்ன சொல்றது? புல்லட் பைக். புல்லட் பைக். சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அந்த பைக் பெருசா நீளமா இருக்கணும், கப்பல் மாதிரி. கப்பல் மாதிரி? ஆமா. ஓகேவா? அதில் சாரி கட்டிட்டு கிளாஸ் போட்டுட்டு அப்படி ஒரு என்ட்ரி எனக்கு பண்ணணும்னு ஆசை. நார்மலா ஒரு பெரிய வண்டியிலே எனக்கு பைக்லேயே பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி இருக்கணும். ஆமா. நீங்க எப்படி பைக்ல பறந்து வரணுமா இல்ல ஓட்டிட்டு வரணுமா? இல்ல, நார்மலா ஓட்டிட்டு தான் வரணும். பறந்து வந்தா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா எனக்கு இது இருக்கு. ஓகே. சீரியஸா நானும் வண்டி ஓட்டி ரீல்ஸும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மூவில காட்டும்போது பக்காவா காட்டுவாங்கல்ல, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மலரா அப்படிங்கிற மாதிரி பைக்கில் நானே என்னை பார்க்கணும் பெரிய ஸ்க்ரீனில் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அட்வென்ச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்பே தெரியுது, அந்த புல்லட் பைக் ஓட்டுறது, ஆமாம், அந்த கார் ஓட்டுறது. சீரியஸாக இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற சீனு. கார் ஓட்டுற சீனு நீங்கள் தான் ஓட்டணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக நான் நடிச்சிருந்தேன். அப்போ நீங்கள் தான் ஓட்டணும் அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன் நான். சீரியஸாக எனக்கு தெரியும். அதை தெரியும் நான் சொல்லி போய் ஆக்சிடென்ட் பண்ண முடியாது இல்லையா? அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்லேயே நான் கார் கற்றுக்க போனேன். கற்றுட்டு அடுத்தடுத்த ஷூட்லலாம் தெரியாதுன்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அதேமாதிரி வண்டி, காரு, லாரியே ஓட்ட சொன்னால் நான் ஓட்டுவேன். தெரியாது. ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் உங்கள் லைஃப்பில், இதை கண்டிப்பாக பண்ணி அனுபவிக்கணும், இல்லை எப்படி பண்ணுறாங்கன்னாச்சும் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன அட்வென்ச்சராக இருக்கும் அது? இல்லை, எனக்கு புரியலை, அதனால தான்.
மேலேருந்து குதிப்பாங்க அந்த மாதிரியா? மேலேருந்து குதிச்சு நான் கால் ஒடிச்சுக்க விரும்பலாமா? ஓகே. மேலேருந்து குதிக்கிறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கடலுக்குள்ள குதிக்கிறது, அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாம்பு அதுல அப்படியே ஃபிஷ் மாதிரி குதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி எல்லாம் இருந்தா வேற லெவல்ல இருக்கும் மூவில. ஆமா, அதான் கேட்டேன் நான். சூப்பரா இருக்கும் சீரியஸா. சூப்பர். அடுத்து மலருக்கு என்ன மாதிரி படங்கள்லாம் லைன்ல காத்துட்டு இருக்கு ரிலீஸ் ஆக சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் மூவி ஒன்று பண்ணியிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. நான் வெயிட் பண்ணுறேன் அது பார்க்குறதுக்கு. அதில் கொஞ்சம் கிளாமர் தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸ்டார்டிங்னால பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து நான் படம் வாய்ப்பு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் எந்த மாதிரி ரோல் இது? இது கிளாமர் தான். கிளாமர்னா எப்படின்னா அவர் கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குறது. ரொமான்டிக்னா கவுண்ட் பண்ணுமே அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ரொமான்டிக்னா அப்படின்னு நினச்சிட போறீங்க. ஆடியன்ஸே அப்படி தான். ரொமான்டிக் அப்படின்னால கவுண்ட் பண்ணி ஞாபகம் தான் வரும் இல்லையா? ஆமாம். ரைட்டா தப்பா? கரெக்ட். அதனால நான் கொஞ்சம் அழகாக தான் பார்த்தேன். ஓகே. நான் கொஞ்சம் நயன்தாராமாய் பார்த்தேன். ஓகே. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு சொல்லிடலாம் நம்ம நேர்களுக்கு? சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக ஆகும், வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஸோ மலர், இன்னைக்கு உங்கள் கூட பேசினதில் ரொம்பவே சந்தோஷம். ஜாலியாக பேசுகிறீங்க. ஒரு ஹீரோயின் இப்போது சொல்லக்கூடாது, பட் ஆனாலும் சொல்லிடுறேன். ஹீரோயின் வந்துட்டாலே அவங்க எல்லாமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட் அவங்க வச்சுருப்பாங்க. கேமராக்காக சிலதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நோ ஃபில்டர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டீங்க. அடிச்சு நான் ரீல்ஸ் போட்டால் ஃபில்டர் போடுவேன். அந்த ஃபில்டர் இல்லைங்க, இது வாயில ஃபில்டருங்க. அப்போ தெளிவாக சொல்லுங்க, என்ன ஃபில்டர்னு சொல்லுங்க. அதான் வாயில ஃபில்டரே இல்லாமல் நோ ஃபில்டர் மாதிரி சூப்பராக அடிச்சு நோத்திட்டீங்க. இந்த ஒரு கேரக்டர், உங்களோட இந்த கேரக்டர், இதோட போல்ட்னஸ் வந்து என்றைக்குமே உங்கள் கூட இருக்கணும். எவ்வளோ நிறைய படங்கள் பண்ணாலுமே நீங்கள் இதே மாதிரி இருங்க. கண்டிப்பாக இருப்பேன். யோசிச்சு சொல்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக நான் இருப்பேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன். சூப்பர். நான் எதுவும் மாறல, என் மனசு கூட அப்படியே தான் இருக்குது, ஒழிஞ்சு மாறல. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பேசுகிறதே தெரியுது. கடைசியாக வானவில் டிவி நேர்கள் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன், நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள். நேர்கள் அனைவரும் இப்போ நான் கொடுத்துட்ருக்க இன்டர்வியூ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நான் பண்ண படங்களையும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சீரியல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். பொன்னிராணி, தாயம்மா, பாக்யலட்சுமி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் மேலும் வளர ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசினதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆக்ட்ரஸ் மலர் அவர்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அவங்களோட லைஃப் பற்றி, சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ஆர்டிஸ்டோட மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். பாய்.